எதுக்கு இப்படி பண்ற? குளிர் எதிரி தாங்க முடியல. இதென்ன சென்னையால காஷ்மீர் அடி, இந்த குளிருது. அப்பா போன வருஷம் எல்லாம் இப்படி இல்லல. ஆமாம்மா, போன வருஷம்லாம் அப்படி இல்லை. ஆனா இந்த தடவை தான் நியூஸ்ல சொன்னாங்களேடா, வழக்கத்துக்கு மாறா குளிர் இருக்கும்னு. அதனால தான் இப்படி இருக்கு போல. என்னமோ டி மதியத்துல மட்டும் தான் அநியாயத்துக்கு குளிருது. விடு விடு, குளிர் போனோன்னு தானே இப்படி ஒயினெல்லாம் வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா சரியான ஃப்ராடு தான்டா நீனு. ஒயினெல்லாம் வாங்கியிருக்க பாரு. ஏய், நான் வெறும் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். இந்த வைன் எல்லாம் நான் வாங்கல. உங்க நைனா தான் வைன் வந்தாரு. சும்மா போய் சொல்லாதடா, என் அப்பா ஒயினெல்லாம் குடிக்க மாட்டாரு. அடி பாவி, புருஷங்கார சொன்னா நம்ப மாட்டியாடி. சரி, உங்க அப்பா இங்க தானே இருக்கிறது, போய் கேளு போ. ரூம்ல என் அப்பா கூட உட்காந்து சரக்கச்சின்னு இருப்பாரு. நல்லா பல சரக்குகள்லாம் வாங்கி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போய் கேளு. அப்பா நீங்க வைன் வந்தீங்களா வரலையான்னு போய் கேளு. ஆமாம்மான்னு சொல்ல போறாரு. லூசு, எதெல்லாமோ போய் அப்பா கிட்ட கேட்பாங்க போடா. அப்ப புருஷன் சொல்றத நம்பி தொலைவேண்டிய எதுக்கு அப்பா அப்பான்றீங்க இப்ப பாரு. பிகாஸ் அவர் என் அப்பாடா. அதுவும் இல்லாம அவரு ஒயின் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தாருன்னா அது என்னால சத்தியமா நம்ப முடியல இப்ப வரைக்கும். சரி விடு, நான் உண்மையை உங்ககிட்ட முழுசா சொல்லியிருக்கணும். உங்க அப்பா ஒன்று வைன் பாட்டில் எனக்குலாம் வாங்கி வரல. அவரும் நைனாவும் தான் குடிக்கலான்னு வச்சிருந்தாங்க. நான் போய் கொஞ்சம் ஊத்தின்னு வந்துட்டேன். நினைச்சேன் அப்பவே. இல்லைன்னா உன் முகர கட்டிக்கெல்லாம் யார் வாங்கிட்டு வந்து கொடுப்பா? அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாதிரியே. என் அண்ணன் வாங்கி வந்து வச்சிருக்கிறாரிடியே. ஆனா அதையெல்லாம் நைட்டு தாண்டி ஓபன் பண்ணுவான். அடப்பாவி நைட்டு பாரு, வைன் போட்டு மாமக்காரன் என்னமா ஆட்டம் போடுறேன்னு. அதை குடிச்சா கூட போதை வருமாடா? ஓரளவுக்கு மேல போச்சுன்னா எல்லாமே போதை தாண்டி. ஓஹோ, ஏன் உனக்கு வேணுமா? சரிப்பா லூசு, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஒன்னும் தப்பு இல்லடி, அதெல்லாம் ஜூஸ் மாதிரி தான். இந்த பேரு இது குடிச்சா ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளோவா இருக்குமாண்டி. இந்த குடி. இந்த கதையெல்லாம் என்கிட்ட கட்டாதானா? நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். சீ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த ஸ்மெல்லே பிடிக்கல. போடி, வேணான்னா போ. உன்னை விட நான் நல்லா வைன் குடிச்சு நல்லா கலர் ஆக போறேன். நீ உட்காந்து ஃபீல் பண்ண போற பாரு. பட லூசு, அப்படி ஒரு கலரே எனக்கு வேணாம். சரி ஃப்ரீயா விடு. ஆனா நம்ம 2 பேரும் இங்க ஜாலியா இப்போ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மணியும் நந்தினி ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாளுங்களா? ஆமாண்டா, குழந்தைங்க 2 வேலைக்கு போயிருக்குங்க. சரி விடு, சாயங்காலம் வந்துருவாங்கல்ல, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரிடி. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல அவளுங்க இல்லாம நம்ம ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றோம். நம்ம 2 பேரும் மட்டும் தனியா. ஆமாண்டா, ஆனா என்னடா அவளுங்க வந்துருவாளுங்க. சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் அவளுங்களோடய என்ஜாய் பண்ணலாம். சரிடி. ஆனா அடுத்த கிறிஸ்துமஸுக்குலாம் நம்ம 2 பேரா இல்லாம 3 பேரா செலிப்ரேட் பண்ணுவோம்ல? டேய், நம்ம 3 பேர் இல்லடா, 4 பேருடா. அவளுங்க 2 பேர் இல்லாம நம்ம 3 பேருன்னு சொல்றேன்டி. என்னடா குழப்பிக்கிட்டு இருக்க? நான் குழப்புறேன், கொஞ்சம் நல்லா யோசி. நம்ம எப்பவுமே சின்ன வயசுல இருந்து 4 பேரா தான் இருந்தோம். நம்ம 2 பேர் மட்டும் என்னைக்கிட்ட 3 பேரா ஆனோம்? அதான் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. எதை வச்சுடா சொல்ற நீ? ஏஹே ஃப்ராடு அப்படி சொல்றியோ? புரியுதா இல்லையா உனக்கு? புரிஞ்சு போச்சு. ஆனா அடுத்த வருஷமே எப்படி பேபி வரும்? அடுத்த வருஷம் வயித்துக்குள்ள வேணா இருக்கலாம். வயிற்றுக்குள்ள இருந்தாலும் அதுவும் ஒரு கவுண்ட் தானேடி. அதனால தான் 3 பேருன்னு சொன்னேன். ஆனா கன்ஃபார்ம் இல்லடி, நெக்ஸ்ட் இயர் ஓகே தானே உனக்கு? எனக்கு டபுள் ஓகேப்பா. சூப்பர்டி. நானே ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன்டா ராகுலு. நம்மளுக்குன்னு ஒரு குட்டி பாப்பா சீக்கிரமா பிறக்கணும். அதுவும் பாப்பா பொண்ணு பாப்பாவா பிறக்கணும். அதை அப்படியே நான் வச்சு விளையாடுவேன்டா. அப்படியே குட்டி குட்டியா ட்ரெஸ் தைச்சு கொடுப்பேன். நானே ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன்டா. டிசைனா ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் பாப்பாக்கு. பாரா, உனக்கு ஸ்டிச் எல்லாம் பண்ண தெரியுமா? தெரியுமே, அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. இரும மாடியே, உன் ஷர்ட்ல கூட உன்னோட நேம் எல்லாம் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ராகுல்னு அழகா எம்ப்ராய்டரி பண்ணி தருவேன். ஆனா உனக்கு அது மட்டும் தான் தெரியணும்ச்சா? சொக்கலாம் தேக்க தெரியுமா உனக்கு? சொக்கா இல்லடா, அதுக்கு பேரு ஃப்ராக். அழகா குட்டி குட்டியா நம்ம பூ டிசைன் எல்லாம் வச்சு நம்மளே பண்ணலாம். நம்ம மெட்டீரியல் மட்டும் எடுத்தா போதும். அதை வச்சு நான் ஹெட் பேண்ட் எல்லாம் கூட செஞ்சு தருவேன். அதெல்லாம் அப்படியே ஃப்ளவர் டிசைன் வச்சு பண்ணுவேன் தெரியுமா? பண்ணு எல்லாத்தையும் வாங்கி தரேன். என்ன வேணுமோ பண்ணு. சரிடா, சொல்ல குட்டி, உனக்கும் அந்த மாதிரி ஃப்ராக். ஐயோ சாரிடா. பேபி ஃபீவர் வந்துருச்சு உனக்கு. அதேதான். குழந்தைய பத்தி பேசினாலே இவ்வளவு எக்ஸைட் ஆயிடுற. அப்போ குழந்தை எல்லாம் பிறந்துச்சுன்னா என்ன கண்டுக்கவே மாட்டே போல. ஆமாண்டா, ஒதுக்கி ஓரமா நிக்க வச்சிருவோம்னு. குழந்தை மட்டும்தான் என் ஒழுங்கமா இருக்கும். என்ன அழுவுற? நம்ம லவ் பண்ற பின்னாடி சொன்ன. என்ன சொன்ன? ஞாபகம் இல்லையே எனக்கு. நீயே சொல்லு பாப்போம். நக்கல்றி உனக்கு. சரி நான் சொல்றேன். நீ என்ன தெரியுமா சொன்ன? ராகுலு, உனக்கும் எனக்கும் எத்தனை குழந்தை பிறந்தாலும் பரவாயில்லடோ, நீதான் எனக்கு குழந்தைன்னு சொன்ன. ஒத்துக்கிறேன். ஆமா, அப்படிதான் சொன்னேன். அப்படி வழிக்க. சரி, இப்போ உன் வாயில மறுபடியும் ஒரு தடவை சொல்லாத. என்ன சொல்லணும்? ஏன்டி வேணும்னே பண்ற? சும்மாடி சொல்லும் கோச்சுக்காத. சரி நான் சொல்றேன். நம்ம 2 பேருக்கும் எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி, நீ தான் எனக்கு எப்பவுமே குழந்தை. நான் பெறாத என் செல்வம்டா நீ. நீ சொல்றது அப்படியே குளிர ஏத்துதிரி எனக்கு. எறும்பு மாடு. சரிடி, என் போசு மாடு. போட கண்ணுக்குட்டி. என் பொடி பனிக்குட்டிய. சாரிடி, கண்ணுக்குட்டிக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னு தெரியல, அதான் பனிக்குட்டின்ட்டேன். சீப்ப நல்லா போந்தா கோழி மாதிரி இருந்துகிட்டு என்ன பண்ணிக்குட்டிங்கிறியா? எறும்பு மாடு. சரிடி அம்மா, ஃப்ரீயா விடு. அது எப்படிடா? நான் உன்னை என்ன சொன்னாலும் நீ பாட்டுன்னு ஃப்ரீயா எடுத்துக்கிற, கோச்சிக்க கூட மாட்டேங்கிற. ஏன் அப்படி இருக்க? பிகாஸ் ஐ லவ் யூ டி சொல்லும். இந்த உலகத்திலேயே நான் அதிகமா விரும்புற ஒரே ஆள் நீ தான்.
அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. உண்மையாவாடா? எனக்கு அப்புறம் தான் எல்லாருமே வா? அம்மா அப்பா மணி நந்தினின்னு எல்லாருமே அப்புறமா தானா? ஆமாண்டி, உன்னை தாண்டி தான் எனக்கு எல்லாமே. நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்தாலுமே அதுவுமே செகண்டரி தான் எனக்கு. நீ தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே. ஐயோ என் புஜ்ஜு குட்டிட நீ என் சொல்லும். உலகத்திலே புருஷன் கிசு கொடுத்ததுக்கு சிரிச்ச ஒரே பொண்டாட்டி நீயே தாண்டி இருப்ப. சை. சரிடி, வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? நல்ல நல்லதுமா நீ இப்படி இருக்காது. நீ சாப்பிடு முதல்ல. அதுக்கு தானே கேட்க உனக்கு கொடுத்தேன், சாப்பிடு. இல்லைக்கா, எனக்கு எதுவும் வேணாம். நானே சாப்பிடணும்னு நினச்சாலும் தொண்டையில் இறங்க மாட்டேங்குதுக்கா. ஒரு மாதிரி பேசிட்டாருக்கா அப்பா. சர்ச்சுன்னு கூட பார்க்கல. என் புருஷனை ஒன்றும் இல்லாதவன், அவன் உருப்பிட மாட்டான், நான் நடு தெருவில் நிற்பேன்னு அங்கேயும் அப்படியே தான்க்கா பேசுகிறாரு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிருச்சு தெரியுமா? தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குதுக்கா. அவர் பேசுனதெல்லாம் அந்த கடவுளும் பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பாரு. விடு, அவர் மனசை அந்த கடவுளே திருத்துவார். நீ வேணா பாரு. ஆனால் என்னதான் இருந்தாலும் உன் அப்பாவுக்கு உன் மேலே பாசம் இருக்குடி. அதனால தான் இப்போ வரைக்கும் உன்னை வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன இந்த டைவர்ஸை பண்ணிட்டு வான்னு சொல்கிறதெல்லாம் தான் கொஞ்சம் டூ மச்சாக பேசிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி உன் அப்பாவுக்கு உன் மேலே பாசம் இருக்குது. கண்டிப்பாக பாரு, ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பாரு, ஜானை ஏற்றுப்பாரு. கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க தான் போகுது. அவர் புரிஞ்சுக்கிறாரோ இல்லையோக்கா, அவர் முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற வெறி மட்டும் என் மனசில் இப்போ பயங்கரமாக இருக்குக்கா. என் புருஷனை பார்த்து வெறும் பையன்னு சொன்னார்ல, நான் வெறும் கவரிங் நகையை போட்டுக்கிட்டு இருக்கேன், கேவலமான புடவையை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார்ல. பாருங்க, அவர் முன்னாடியே நல்லா பட்டு புடவையை கட்டிக்கிட்டு நல்லா நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த ஊரில் நான் சுத்த தான் போகிறேன். அதெல்லாத்தையும் அந்த மனுஷன் பார்க்க தான் போகிறாரு. கண்டிப்பாம்மா, நீங்கள் சொல்லிட்டு வந்த மாதிரியே ஒரு வருஷத்துலேயே எல்லாம் நடக்க தான் போகுது. நீ வேணா பாரு, ஜான் அதுக்குள்ளே நல்லா முன்னேறிடுவான். கண்டிப்பாக்கா. அவரும் ஏன் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா உழைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. சும்மா கஞ்ச கிருமியா அது இதுன்னு சொல்லி நான் அவரை கிண்டல் அடிச்சுக்கிட்டு என் அப்பாவோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் அப்பா வீட்டில் இருந்தால் எனக்கு அதை பண்ணியிருப்பாரு இதை பண்ணியிருப்பாருன்னு நான் ஜானை ரொம்ப நோவடிச்சிருக்கேன் மனசளவில். ஆனால் இனிமேல் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க்கா. அவர் ஒரு செலவையும் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு கூட அவர் பெருசாக எதையும் வாங்கிக்கிறது இல்லைக்கா. இந்த கிறிஸ்மஸுக்கு கூட எனக்கு தான் நான் புறவையெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவருக்கு 2 ஷர்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் பேண்ட்டு கூட நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலக்கா அவருக்கு. அந்த மாதிரி அவர் நிறைய விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு. ஆனா நான் தான்க்கா எதையும் புரிஞ்சிக்காம இருந்துட்டேன் இத்தனை நாளா. ஆனா இனிமேல் அப்படி இருக்க மாட்டேங்க்கா. நானும் என் புருஷனோட சேர்ந்து கஞ்ச கிருமியா மாற போறேங்க்கா. சரிடி, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். சரி ஜூலி, உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன்டி. அதான் இப்போ உன் மாமனாரும் மாமியாரும் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கல்ல, இனிமேல் நீங்க எதுக்கு இங்க இருக்கணும்? அங்க கிளம்பி போயிடலாம்ல. அக்கா, அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தாங்க. ஆனா சர்ச்சில் அப்பா ஜானை ஓவரா பேசிட்டார்ல, தகுதி இல்லை அது இதுன்னு. அதனால அத்தை ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஜான் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன் தகுதியை நீ வளர்த்துக்கடா, நீ இதே வீட்டில் சொந்த வீடை வாங்கி காட்டணும், அவன் முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும், அதுக்கு நீ தனியாக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும், என் கூடலாம் இருக்கணும்னு நீங்கள் அவசியமே கிடையாது, நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இரு, நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒன்றா ஆயிடுவோன்னு தான் இன்றைக்கி நம்பிட்டு இருந்தாங்க அவங்களும். ஆனால் அவங்களுக்கும் இன்றைக்கி ஏமாற்றம் தான் கிடச்சிது. இதுவும் சரியான முடிவாக தான் இருக்குது. உங்கள் அத்தை நினச்சிருந்தாங்கன்னா அவங்க சொத்தெல்லாம் அவங்க பிள்ளைக்கு தானே, அந்த ஒரு தகுதி போதாதான்னு உங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்க முடியும். ஆனால் ஜானை தனியாக நின்று மேலே வான்னு சொல்லியிருக்காங்க பார்த்தியா, அது ஒரு பெரிய டிசிஷன் தெரியுமா? நீங்கள் அதை காப்பாற்றணும், அவங்க நம்பிக்கையே காப்பாற்றணும். நீங்கள் 2 பேரும் அதுக்காகவே உழைக்கணும்டி. நீ கூட வீட்டில் சும்மா இருக்காத, ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணு. கண்டிப்பாக்கா, நான் கூட உழைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. சூப்பர் மஜுலி. எப்படி வீட்டில் இருந்தே வேலை செய்கிற மாதிரியா இல்லை எங்கன்னா வெளியே போய் வேலை செய்கிற மாதிரியா? வீட்டில் இருந்து வேலை செஞ்சால் தான் சரியாக இருக்கும்க்கா. ஏன்னா அவரும் வீட்டில் தானே இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் மாதத்தில் 1 வாரம் அங்கே போயிடுறாரு, சென்னைக்கு போயிடுறாரு வேலை செய்கிறதுக்கு. சைட் ஒர்க்கெல்லாம் இருந்ததுன்னா கிளம்பி போயிடுவார். அப்போ மாறி மாறி இருக்கிறதுனால என்னால் வெளியெல்லாம் போய் வேலை செய்ய முடியாது, வீட்டில் இருந்து தான் வேலை செய்யணும். சரிக்கா, இப்போ தான் எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோழி கால் வர என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது, வந்து சாப்பிடுன்னு. சாப்பிட்றலாமாக்கா நம்ம 2 பேரும்? எத்தனை முறைடி நான் சாப்பிட்றது? நீ சாப்பிடு எரும மாடு, நீ தான் இன்னும் சாப்பிடாம உட்காந்து கிடக்குற. சாப்பிடு. சும்மா ஒரு கம்பெனிக்கு ஒரு கால் எடுத்து சாப்பிடலாம்ல. எனக்கு வந்த காலை ஏற்கனவே நான் சாப்பிட்டேன், நீ எடுத்து சாப்பிடுவோம் காலை. என் காலை நானே சாப்பிட்றதா? ஐயோ லூசு பொண்ணு, கோழி காலை சொன்னேன்டி. தெரியுக்கா, சும்மா விளையாட்டுக்கு மைண்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்றேன். சரி சரி, பண்ணது போதும். அந்த கேக்கை கீழே வச்சுட்டு பிரியாணியை சாப்பிடு, சாப்பிட்டு அதுக்கப்புறமா கேக்கை சாப்பிடு. சரிங்கக்கா. அப்புறம் பிள்ளைங்க கேக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாலுங்க, நீங்க வெறும் 2 பீஸை மட்டும் கொடுத்துருக்கீங்களேக்கா, அது அவளுங்களுக்கு பத்துமா? எவ்வளோ இருக்கு? இன்னும் ஒரு 3-4 பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு போங்கக்கா, பசங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க. வேணண்டி, ஏற்கனவே அவங்க தாத்தா ஏகப்பட்ட கேக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு வீட்டில். அவளுங்க அதையே தின்னுக்கிட்டோம். நீ இந்த கேக்கை அப்படியே பத்திரமா ஃப்ரிட்ஜில் வை, தினம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடு. இது எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்லையா? அடப்போங்கக்கா, நீங்க வேற. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் ஒன்று தான், நான் வெளியே வைக்கிறதும் ஒன்று தான். ஏன்டி அவ்வளோ சலிச்சிக்கிற? ஃப்ரிட்ஜுக்கு என்னாச்சு? ஃப்ரிட்ஜோட கதவு கையோட வந்துருச்சுக்கா, மூட முடியல ஒழுங்கா ஃப்ரிட்ஜை. ஐயோ, என்னடி சொல்ற? ஆமாக்கா, அது கலந்து போய் 2 மாதம் ஆகுது. நானும் கஷ்டப்பட்டு மூடி வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஃப்ரிட்ஜை. மாற்றி கொடுங்கன்னா ஜானும் கேட்க மாட்டேங்கிறாரு, நல்லா தானே வேலை செய்யுதுங்கிறாரு.
ஐயோ மாத்தலைனா கூட பரவாயில்ல, ரிப்பேராவது பண்ணிக்கலாம்ல. ரிப்பேர் பண்றதுக்கு ஆளெல்லாம் வந்தாங்கக்கா. வந்து பார்த்துட்டு இதையெல்லாமா இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தூக்கி காயலங்கடையில போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அச்சோ என்னடி இது, ஆனா ஓடுதா ஃப்ரிட்ஜு? ஓடுதுக்கா, ஓடணுமேனு ஓடுது. என்னைக்காவது ஒரு நாள் நாங்க அதை மாத்துவோங்கிற நம்பிக்கையில ஓடுது. மாத்துவீங்க, கவலைப்படாதீங்க. சரி இப்ப சாப்பிடு நீ. சரிங்கக்கா. ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற முக்காவாசி பொருள் எங்களை எப்ப மாத்துவீங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்குங்க. பாப்போம், கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும். ஏண்டா அவனுங்க 2 பேரும் இங்கே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏன்டா வரல அவனுங்க? ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம்ல வர சொல்லி, ஏன் வரல? அதுவா, நியூ இயருக்கு எல்லாரும் இங்கே தானே வர போகிறோம், கிறிஸ்மஸுக்கும் நாங்கள் இங்கே வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்குறானுங்க. என்ன பண்ணுறது, இப்போல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்கடா. எதிர்த்து ரொம்ப தப்பாக இருக்குதே. ஒருத்தன் உனக்கு சம்மந்தி ஆக போகிறான், இன்னொருத்தன் ஆல்ரெடி எனக்கு சம்மந்தி ஆகிறான், நீயும் எனக்கு சம்மந்தி தான். நம்ம 2 பேரும் சம்மந்திங்களாட்ட உட்காந்து குடிக்கும் போது அப்போ இன்னொரு சம்மந்தி இங்கே வந்து குடிச்சிருக்கணுமா இல்லையா? உனக்கு சம்மந்தி ஆக போகிறவனும் வந்து இங்கே குடிச்சிருக்கணுமா இல்லையாடா? டேய் நான் சொல்கிறது புரியுதா இல்லையாடா? என்னடா பார்த்துனே இருக்கிறேன்னா? புரியுற மாதிரி இருக்குது, ஆனால் புரியாத மாதிரி இருக்குது. ஆனால் புரியுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? அவனுக்கு 2 பேரும் இங்கே வரல, அதான பிரச்சனை. இரு நான் ஃபோன் போடுறேன். போடு, நீ திட்டுல அவனுங்க அடுத்த 10 நிமிஷத்துல இங்கே வந்து நிற்கணும். அதுக்கு அவனுங்க தெருமுனையில் தான் நிற்கணும். லூசு பையில திருவள்ளூர்ல இருந்து 10 நிமிஷத்துல எப்படா இங்கே வர முடியும்? என்னடா பொசுக்குன்னு சம்மந்தியை பார்த்து லூசு பையலன்ட்ட? ஐயோ சாரி சம்மந்தி, தெரியாம லூசு பையன்ட்ட. நீ மென்டலுடா, அரிசி முட்டா பாவி பையில. குடிச்சிட்டா கண்ணு முன்னு தெரியாம திட்டுறியாடா. சரி போனை போடு அவனுங்களுக்கு. ரிங்கு போது இரு. ஹலோ ஹலோவா? சை ஒழுங்கா பேசுனாயே. என்னடா இன்ஜினியர் ஆரம்பத்திலே சூடாவுற? சரி சொல்லு. என்னட்டா மரியாதையா பேசுடா, அவன் உன் வருங்கால சம்பந்தி, அவனு போய் நாய பேயங்கிற. ஐயா என்னடா நீ, பிரசன்ட் சம்பந்திக்கும் மரியாதை இல்லை, ஃபியூச்சர் சம்பந்திக்கும் மரியாதை இல்லை, ஏன்டா இப்படி ஆயிட்டு நீ? குழந்தை மூடி நிறுத்தியா கொஞ்ச நேரம். டே இன்ஜினியர், என்னத்துக்கிட்ட குழந்தை பையனை திட்டுறீனியா? அவனை டேய் நான் நேரில் வந்து தூக்கி போட்டு மிதிப்ப உன்னை சொல்லிட்டேன். அவனெல்லாம் திட்டுறவளை வச்சுக்காத. ஐயோ ரொம்ப பயமா இருக்குதுடா சிவகுமார், எதுக்கடா இப்படி பயமுறுத்துறேன்னா? ஐயோ எனக்கு குளிர் ஜரமே வந்துடும் போல இருக்குதா? என்னடா ஓவரா சரக்கு போட்டு போல? இல்லடா பாதி தான் போச்சு, அதுக்குள்ளவே தலைக்கு ஏறிடுச்சு. ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா, பாடி தாங்க மாட்டேங்குது. கேலட்டு பசங்கடா நீங்கெல்லாம், அதானே எல்லாராலையும் சிவகுமார் ஆயிட முடியுமா என்ன? முரளி ஸ்பீக்கர்ல போடுறா. ஏன் அவன் கட்ட குரல உனக்கு கேட்டே ஆகணுமா? கட்ட குரலையோ மட்ட குரலோ ஆக மொத்தத்துல அவன் குரல் இல்ல, கேட்கணும்டா. போடு ஸ்பீக்கர்ல போடு. ஏய் ஸ்பீக்கர்ல போடுறா, அதான் குழந்தை கேட்கறான்ல. இதோ போடுற இரு. பேசுடா டே அரிசி முட்டை பேசு. சிவா அங்கிள். என்னடா சொன்ன? சிவா மாமா. ஏய் நல்லவனையா, என்னடா இப்படி இறங்கிட்ட? டே பத்மநாபா, இங்க பாரு உன் சம்மந்திக்காரன் என்ன பண்றான்னு. அசோகா என்ன பண்றான்? இது ஸ்பீக்கர்ல போடுறேன். குழந்தை ஒரே நிமிஷம் சரியா? சரிங்க அங்கிள். இப்ப பேச குழந்தை. சிவா அங்கிள். என்னடா உன் அங்கிளுங்கிறான்? டே அசோகே சொல்லுடா பத்து, எதுக்குடா அவனை அங்கிள்னு கூப்பிட்ட? அவன் தான்டா என்ன குழந்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரி அதனாலதான் சும்மா அவனை அங்கிள்னு கூப்பிட்டேன். அதானே எவ்வளவு குடிச்சாலும் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கா லட்சடா நீனு. என்னடா இப்படி ஒளறி நிக்கிறியன்னு பார்த்தேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னியாடா? ஆமாடா, ஃபோன் பண்ணதே அதுக்குதான், சும்மா வெறுப்பேத்தலான்னு தான் கால் பண்ணோம். ஆமா நீங்க 2 பேரும் இங்க வர வேண்டியதானடா? உங்க 2 பேரையும் உண்மையிலே மிஸ் பண்றான்டா நானு. அச்சோ குழந்தை மிஸ் பண்றான்டா நம்மள. டே நியூ இயருக்கு அங்க தானடா வர போறோம் நாங்க. டே கட்ட மிஸ்ஸா, நியூ இயருக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது இல்ல, நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கலாம்லடா. இன்னைக்கு ஜாலியா போயிருக்கோம் பொழுது. சரி விடுறா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 1 வாரம் வந்துட போகுது, நாங்களும் வந்துருவோம். கண்ணை மூடி திறந்தா 1 வாரம் வந்துருமா? இதோ இரு நான் கண்ணை மூடுறேன். அவனை கண்ணை திறக்கும் போது 1 வாரம் முடியலன்னு வைய, திருவள்ளூர் வந்து உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். சரி உன் சாகசத்தையெல்லாம் இப்ப நீ நிகழ்த்த வேணா. 31ஆம் தேதியே நாங்க அங்க வந்துடுறோம், 2 நாள் என்ஜாய் பண்ணலாம். சூப்பர்டா டே சூப்பர்ரா. அதான் நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச பிளான், இப்ப போய் புதுசா கேக்குற மாதிரி சூப்பருங்கிறானுங்க பேரு. ஏய் கேக்குதுடா எனக்கு. சரி மச்சான், அப்புறம் நியூ இயர்க்கு எப்படிடா? நம்ம எங்கன்னா போயிடலாமாடா வெளியில? ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணலாம்டா. எதுக்கு வெளியே போனோம்? 31ஆம் தேதி நைட்ல இருந்து 1ஆம் தேதி பிறக்கிற காலையில வரைக்கும் நம்ம வீட்டுல இருப்போம். சரியா? பொழுது விடிச்சதோ கிளம்பிடுவோண்டாங்கண்ணா. நல்ல ஐடியாவா இருக்குது. நம்ம 4 பேர் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. எங்கடா போலாம்? நீயே சொல்ல அரிசி முட்டை, எங்க போலாம்? வேர்ல்டு மேப்ல நீ எந்த இடத்த காட்டுறியோ அந்த இடத்துல நான் உன்னை கூட்டின்னு போவேன்டா. நொட்டுவே நீ போயிடு அமைதியா வாயை மூடிக்கின்னு. என்னென்ன உன் பொண்டாட்டி சுகன்யா நினைச்சியா? வேர்ல்டு மேப்ல இவர் காட்டு வாரான், சி நான் காட்டணுமா, இவர் கூட்டின்னு போவாராம். மூஞ்சிய பாரு நல்லா. என்னடா அவன் என்ன இப்படி பேசுறான்? 2 பேரும் சிரிக்கிறீங்க. ஏண்டா நான் இவனை கூட்டின்னு போக மாட்டேன்டாடா. என்னடா இப்படி பேசுறான் இவன்? ஏச்சி வாய முடி, உன் கூட வேர்ல்டு டூர் வந்து நான்
நான் என்னடா பண்ண போறேன்? நீ என்ன ஏன் பொண்டாட்டியா? சிக் வாய முடினிரு. எங்க போலாம் 4 பேரும்? அதுக்கு ஒரு இடத்த பார்த்து சொல்லுங்கடான்னா நம்ம பங்கம் மேல பங்கமா பண்ணுகிறான் அவன். கண்டுக்கு அதை விட குழந்தைக்கு நீ ஓவர ஏறிச்சு போல. டே பத்தி சும்மா விளாடுனேன். என்னடா செல்லம் இப்போ உனக்கு வேர்ல்டு மேப்ல நான் எங்க சொல்றேனோ அங்க நீ என்ன கூட்டின்னு போவ, அப்படித்தானே? உண்மைதானே? உண்மைதான்டா சம்பந்திய, உண்மையேதான். டே எனக்கு முடக்காத நான் சொல்லுடா. அதுதான் சொல்லு பாரு. இப்ப பாரு என்னடா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பாத்திய சொல்லுப்பா. நான் எங்க போகணும்னு டிசைட் பண்ணிட்டேன்டா. என்ன அங்கதான் நீ கூட்டின்னு போகணும், சரியா? நான் இப்பவே வீட்டுக்கு போயிட்டு துணிமணி எல்லாம் பேக் பண்ணிக்கிறேன். நீயும் வந்துரு. வர எந்த இடத்துக்கு போகணும்னு நீ முதல்ல சொல்லு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்ல, அப்படியே உடனே போயிட முடியாது. சரிடா. அப்போ பாகிஸ்தானுக்கு டிக்கெட் புக் பண்ணிடு. போட்டுக்கோ. இவனுக்கெல்லாம் இப்படித்தான் சொல்லணும். இவங்கிட்ட எல்லாம் இப்படித்தான் சொல்லணும். ஆனா அவனா வேர்ல்டு மேப் தூக்கின்னு வந்துருவான். டேய் என்னடா இருக்கிறியா போய் சேர்ந்தியா? டே கடமிசா, இன்னும் என்ன போனை பார்த்துன்னு இருக்கிற? போனை கட் பண்றா. அவனுங்க அந்நிய சக்தியா இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கும் நம்மளுக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்ல. தகரானே நட்ட அவன் பொண்ணு சந்தோஷத்துக்கு உன் பொண்ணு நந்தினியை காட்டி எல்லாம் கொடுக்காத. போனை கட் பண்று. எல்லாம் முடிஞ்சிச்சு இதோட. சரி மச்சான். டே பேட் பாய்ஸுங்களா, பாய்டா. போனை வச்சிடுறேன். இதோட உங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லடா. போனை கட் பண்ணிட்டானுங்கடா இவனுங்க. விடக்கூடாது மச்சி, அவனுங்களை விடவே கூடாது. மறுபடியும் போனை போடு. நம்ம பைய தூக்கி கிளம்பிட்டீங்க போல இருக்குது. ஆனா நீங்க 2 பேர் தான்மா இந்த ஆபீஸ்லயே ஷிஃப்ட் முடிஞ்ச செகண்டே இந்த இடத்த விட்டு ஓடுறது. குணா டெய்லியும் எங்களை சந்தோஷ் தானே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறாரு. அவரை வெயிட் பண்ண வைக்க முடியாது இல்லையா? அதனால தான் உடனே ஓடுறோம். இன்றைக்கி பாருங்கள், அவருக்கு லீவு. ஆனாலும் எங்களை காலையிலையும் அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். இதோ இப்போயும் அவர் தான் கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஸோ அவரை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் ஓடுறோம். எவ்வளோ அக்கறை உனக்கு சந்தோஷ் மேல. ஆமாம், அக்கறை தான். ஏன் அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? நந்தினி, நான் ஏதோ தப்பான அர்த்தத்துலலாம் சொல்லல. உனக்கு ரொம்ப அக்கறை இருந்ததுன்னா நீங்க 2 பேருமே தனியாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு சந்தோஷுக்கு தேவையில்லாம அழைச்சலு? பாவம், அவனும் வேலைக்கெல்லாம் போறான் இல்லையா? ஸோ இன்னைக்கு லீவு, அவனால வீட்டில இருந்து என்ஜாய் பண்ண முடியல. நீங்க வேலைக்கு வரீங்கிறதுனால அவனும் உங்க கூட சேர்ந்து வந்துகிட்டு இருக்கான். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ரொம்ப அக்கறையா இருந்தா தனியா வர வேண்டியதானே நீங்க 2 பேரும். வெறுப்பேத்ரா இவ. சும்மா ரெடி. ஏங்க சௌமியா, அது அண்ணன் விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்களும் வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவரு என்ன கூட தனியா அனுப்பிச்சிருவாரு. ஆனா அவரோட வருங்கால பொண்டாட்டி அவரால் தனியா அனுப்ப முடியாது. அந்த அளவுக்கு புத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். நந்தினி என்ன கோழி குஞ்சா அடகாத்து பாதுகாக்கிறதுக்கு? கோழி குஞ்சம் ஆமை குஞ்சம் எல்லாரும் இப்படித்தாங்க இருப்பாங்க. நீங்க வேணா காதல் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. யாழ் மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னு வைங்க, என் கால் தரையில படாத அளவுக்கு என்ன பிக்கப் பண்றப்ப பண்ணிருப்பாரு. வீட்டை ஆபீஸ்ல இருந்து என்ன தூக்கிட்டு போவாருன்னா பாத்துக்கங்க. வேற லெவல் பண்ணினிய. தேங்க்யூ. சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கு பார்க்கலாம். சரி நந்தினி, உனக்கு என் மேலே எதனா கோவம் இருக்கா? எதுக்குங்க அப்படி கேட்குறீங்க? அதானே, சௌமியா கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க எதுக்கு அப்படி கேட்குறீங்க? அதான் மச்சான், எதுக்கிட்ட அப்படி கேட்ட? சரி சொல்கிறேன்ப்பா, பதறாதீங்க. நந்தினி, நீ நியூ இயர்க்கு ஆஃப் வேணும்னு கேட்ட. என்னால் கொடுக்க முடியல, மணிக்கும் கொடுக்க முடியல. ஆனால் அவள் என்கிட்ட கேஷுவலாக தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் நீ என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறியா? ஒருவேளை அதனால தான் என்கிட்ட பேச மாட்டேறியோன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோதானே. எங்க கமலே, அவள் உங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டயுமே அப்படித்தான். கொஞ்சம் அளவாக தான் பேசிக்கிட்டு இருக்கா கொஞ்ச நாளா. ஏன் நந்தினி அப்படி? யூஸ்வலாக உனக்கும் சந்தோஷக்கும் எதனா சண்டைனா மட்டும்தான் நீ அப்படி இருப்ப. இப்போ எதனா சண்டையா என்ன உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்களே, நாங்கள் எப்போ சண்டை போடுவோன்னு. நந்தினி, நான் உண்மையை தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் சொல்லு. சந்தோஷ் கிட்ட நீ சண்டை போட்டால் மட்டும்தானே எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கம்மியாக பேசுவ. சௌமியா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா சண்டையில ஒண்ணும் இல்ல, காதல் கொஞ்சம் அதிகமானாலும் பேச்சு குறைஞ்சிரும். மணி நாய பிசாசே, வாய மூடண்டி. என்ன குசு குசு? ஒன்றும் இல்லை குணா. அப்புறம் கமல், நீங்கள் ஆஃப் கொடுக்கலன்னெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்லை. எனக்கு எதுக்குங்க உங்கள் மேலே முதல்ல கோவம் வரணும்? நான் எப்பொழுதும் போல தான் இருக்கேன், சரிங்களா? நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இப்போ கிளம்புறேன். மணி வா போகலாம். நான் உங்ககிட்ட அப்புறமா கால் பண்ணி பேசுகிறேன், சரியா? சரிம்மா, வீட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணு. சரிங்க, பாய். குணா பாய்ங்க. சௌமியா பாய். டே கருப்பா, நம்மளும் ரிப்போர்ட்டை போட்டு முடிச்சுட்டு கிளம்பிடலாமா? கிளம்பலாம். வேற என்ன வேலை இருக்கீங்க? சௌமியா, அப்புறம் நீயும் கிளம்ப போறியா இல்லை இங்கே இருக்க போறியா? நீங்க போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இங்க யாரு இருப்பா? நானும் கிளம்புறேன். கைஸ், பேசாம நம்ம இன்னைக்கு நைட்டு டின்னர் போலாம், வரீங்களா? எங்களுக்கு ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்குது, எங்களால எங்கேயும் வர முடியாது. கருப்பா, எதுக்கு இப்போ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற நீ? நான் நார்மலா தான் பேசுறேன். உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களாலாம் வர முடியாது, அதைத்தான் சொன்னேன். சரி, வர முடியலன்னா கொஞ்சம் பொலைட்டா தான் சொல்லு வர முடியலன்னு. அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு மாதிரி பேசுற? ஒன்றும் இல்லை சௌமியா, லீவ் நாளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதான் அவன் கொஞ்சம் கடுப்பாயிட்டான். வேற ஒன்றும் கிடையாது. அவன் எப்பவுமே அப்படிதான். நீ எதை தப்படுத்துக்கத. ஆனா நந்தினிக்கிட்டயும் மணிக்கிட்டயும் நல்லா இழிச்சு தானே பேசிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட மட்டும் தானே இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறான். நானும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட சரியா முகம் கொடுத்தே பேசுறது இல்லை. சரி குணா, உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கலன்னா டேரெக்டாக சொல்லிவிடு, எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கலன்னு. நானும் பேசாமல் போயிடுவேன். ஏன்னா நான் யாரையும் கம்பல் பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது, சரியா? நான் வரேன்.
ஷோ டேய் பாவண்டாவ எதுக்குடா இப்படி மூஞ்சி வருஷம் மாதிரி பேசுற? இது பண்ணிருக்க வேலைக்கெல்லாம் மூஞ்சிலே ஒரு அடி கொடுத்துட்டு கூட பேசியிருக்கலாம்டா, தப்பே கிடையாது. சும்மா இரு நீ வேற. டேய் குணா, என்னடா, என்ன பிரச்சனை உனக்கு? இருந்தாலும் அவ்வளோ ஒரு பொண்ணுடா. நீ இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை பிஹேவ் பண்ணாத, இப்படியெல்லாம் பேசாத, கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருந்தா எங்கன்னா போய் தொலைட்டோம். கூடவே இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற ஆளு அது. அதுகிட்டலாம் இப்படித்தான் பேச முடியும் என்னால. பாரு, நம்பிக்கை துரோகம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசாத. அவள் லவ்வை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ்வளோதான். அதெல்லாம் தப்பு தான். ஆனால் அதுக்கு பேர் எப்படி நம்பிக்கை துரோகம் ஆகும் அப்படின்னு பார்த்தா நான் கூட தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நந்தினிக்கு. அவள் கூடயே ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷ் கூடயே ஃப்ரெண்டாக இருக்கேன் இன்னும் கேட்டா. அப்போ நாளைக்கு என்கிட்ட இப்படி தான் பேசுவியா நீ? மச்சான், உன்னையும் அவளையும் கம்பேர் பண்ணாதடா. ஏன்டா இப்படி பேசுற நீ? நீ பண்றதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு நந்தினியை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஆனால் சௌமியா அப்படி இல்லடா. சந்தோஷம் மேலே வெறியா இருக்கா அவ. டேய் அது வேறடா. நம்ம கிட்ட அவள் எப்படி பழகுறாளோ அதை மட்டும் பாரு. நம்ம கிட்ட நல்லபடியாக பேசுகிறாளா, நல்லா பழகுறாளா, நாமளும் திருப்பி அவகிட்ட அதே மாதிரி பழகிட்டு போவோம். சரியா? நம்ம கண் பார்வைக்கு தெரிஞ்சு சந்தோஷக்கிட்ட இவ ஏதாவது தப்பா முயற்சி பண்றான்னா அதை நம்ம தடுத்து நிறுத்தலாம். புரியுதா? சரி ரைட்டு விடு. இப்போ என்ன, இந்த முட்டை கண்ணிக்கிட்ட நான் நார்மலாக பேசணும் அவ்வளோதானே? அவ்வளவே தான்டா. அவளோட தனிப்பட்ட கேரக்டர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம கிட்ட எப்படி இருக்காளோ நாமளும் அவகிட்ட அதே மாதிரி திருப்பி இருப்போம். சரியா? சரி மச்சான், உன் கண்ணில் ஒரு நிமிஷம் கர்த்தரையே பார்த்துட்டேன்டா நான். டேய் இந்த மாதிரிலாம் பேசினு சுத்தாதரா. சும்மா ஃபண்ணுக்கு சொன்னேன்டா. சரிவா, ரிப்போர்ட்டை போட்டு கிளம்புவோம். இல்லைன்னு வெய்ய தொட்டி வீட்டில் உட்காந்துக்கிட்டே எகிரிக்கிட்டு இருப்பான். ரிப்போர்ட் வரலன்னு. வா, மெயில தட்டி விடுவோம். நந்தினி இருக்கும் போது நீ இதை சொல்லியிருக்கணும். சம்பவம் பண்ணியிருப்பா. அதனால தான் அவன் போனதுக்கு அப்புறம் சொன்னேன், நீ பொத்திக்கிட்டு வா, அவகிட்ட போட்டு கொடுத்துறாத. சரி நான் ஏன் சொல்ல போறேன். சரி வா, அப்புறம் சௌமியா கூட டின்னர் போலாமாடா? போலாம், ஆனா அதையே ஸ்பான்சர் பண்ண சொல்லு, அப்பதான் நான் வருவேன். அவ தானே கூப்பிட்டா, அப்ப அவ தான் ஸ்பான்சர் பண்ணி ஆகணும். நம்ம ஓசியில போய் சாப்பிட்டு வந்துடலாம். ரைட்டு, வா வேலையை முடிப்போம் ஃபர்ஸ்ட். கேக் எடுத்துட்டு வருவா. வேணாம் சந்தோஷ். சரி, அம்மா பிரியாணி பண்ணிருக்காங்க, எடுத்துட்டு வருவா. வேணாங்க. ஒயின் குடிக்கிறியா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? குடிக்காரி மாதிரி தெரியுதா? நான் அப்படி எதனா சொன்னா நான் உன்னை சும்மா தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத நந்தினி. பின்ன ஒயின் குடிக்கிறியான்னு கேட்குறீங்க. நான் முன்ன போய் அதெல்லாம் குடிச்சிருக்கேனா? குடிச்சாலும் அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு எத்தனை பேர் குடிக்கிறாங்க, சமையலெல்லாம் ஊற்றி செய்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா. சரி, நான் ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு இருந்தேன், நீ எதுவுமே வேணான்னு. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்போமேன்னு தான் இப்படி கேட்டேன். இட்ஸ் ஓகே, உனக்கு பிடிக்கலனா இட்ஸ் ஓகே. வேணான்னா வேணாதான், விட்டுருங்க என்ன. சரி, எதுக்கு என் மேலே இவ்வளோ எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்க? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட சரியாக பேசவும் மாட்டேங்கிற. அப்படியே எதனா பேசினாலும் இப்படி தான் பேசுகிற ஒரு மாதிரி. சாரி சந்தோஷ், நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். சாரி மேடம், நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் நான் அங்கே பார்த்து சாரி கேட்குறீங்க. விடுங்களேங்க, நான் ட்ரீயை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா அழகாக இருக்கு. நான் கூட தான் அழகாக இருக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? எனக்கு கேட்டாலும் குடிப்பியா என்ன? யோ, என்கிட்ட பேசுறீ என்னை பார்த்து. என்ன பேசணும் உங்களுக்கு? அதான் சாரி கேட்டுட்டல. ஆஃபீஸில் கிளம்பும் போது உங்கள் ஃப்ரெண்டு சௌமியா இருக்கிறால, கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டா, அதான். என்னடி பண்ணாவ? டெய்லி நீங்கள் எங்களை பிக்கப் பண்ணுறீங்களே, அது அதுக்கு பொறுக்கல போல, அதான் கொஞ்சம் ஓவராக பேசிச்சு ஆஃப் பண்ணி விட்டுட்டானா. அவளுக்கு என்ன தாண்டி பிரச்சனை? சரி விடு, அதை நீ அவளை ஆஃப் பண்ணிட்டல. சரி, இப்போ உனக்கு கோவம் போயிடுச்சுல, என்கிட்ட நார்மலாக பேசு சரியா? பேசலாமே. நைட்டு வெளியே போகலாமா? எங்கே? பெசன் நகர் சர்ச்சுக்கு போகலாம் வா, சூப்பராக இருக்கும். இப்போ போனோம்னா செம்மையாக இருக்கும். அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். எங்க மணி 6 ஆகுதுங்க, இப்போ போனால் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுறதா? நான் தானே உன்னை கூட்டின்னு போகிறேன். வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தா என்ன? நம்மள யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை. நீ போய் ரெடி ஆகிட்டு வா. மணி, ராகுல், காயத்ரி 3 பேரையுமே கூட்டிகிட்டு போகலாமா? நம்ம 2 பேரும் மட்டும் போனால் நல்லாவா இருக்கும். நம்ம 2 பேரும் மட்டும் பைக்கில் ஜாலியாக போயிட்டு வரலாம்னு நினச்சேன். சரி ஓகே, பசங்களையும் எதுக்கு விட்டுட்டு போகணும். சரி ஓகே, நம்ம எல்லாருமே போகலாம், கார்லேயே போயிட்டு வந்துடலாம். ஆனால் நீ என் கூட காரில் முன்னாடி உட்காரணும். அதுக்கு உங்கள் தொம்பி ராகுல் இருக்கிறானே, விடுவானா? வீடு வண்டி நாளுக்கு அண்ணியே, அண்ணன் பக்கத்தில் இல்லை, அண்ணன் மடியில் கூட உட்காந்துருவா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். செல்லக்குட்டியே, அண்ணி அப்படிலாம் பேசக்கூடாது. சரிங்க அண்ணு, கேவலமா பண்ணாதரா பண்ணி. நானா உங்க பொண்டாட்டி வாயை கொஞ்சம் அடிக்கி வைங்க, நான் ரொம்ப ஓவரா பேசுறா. வைக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ இப்போ போயிட்டு காயத்ரியையும் மணியையும் ரெடியாக சொல்லு போ. பாரு இவரா. ஓகேண்ணா பை பை. முழு நேர பைத்தியக்காரன் ஆயிட்டான் பாருங்க அவன். விடுடி, சும்மா என் தம்பி ஏதாவது சொல்லிட்டு இருக்காது. நீ போய் கிளம்பு, நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்டுறேன். இதெல்லாம் கரெக்டா செய்யுங்க. மாமா கிட்ட மட்டும் பெர்மிஷன் கேட்டா போதுமா? என் அக்கா கிட்ட கேட்க வேணாவா? ஃபர்ஸ்ட் மாமா கிட்ட தாண்டி ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்க அக்கா கிட்ட வரணும். நீ போ, நீ ஃபர்ஸ்ட் ரெடியாகு போ. சரிங்க சந்தோஷ், ஸ்வீட்டுங்க. நீங்க போயிட்டு வரேன். என்னமோ பண்ண ட்ரை பண்ண, ஆனா பண்ண மாட்டேற. சரி போ, என்னைக்காச்சும் உனக்கும் தோணும்ல, அன்னைக்கு பண்ணு. ஐயோப்பா, அப்படியே மெல்ட் ஆயிட்டம் போங்க. நான் இப்போ வாய் பேசாதடி, போ. போயிட்டு வரேன் காதலன்னே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். கிளம்பு.
ஒரு பிசாசை சமாளிச்சாச்சு. இப்ப பிசாசை பெத்த பெரிய பிசாசுக்கு ஃபோன் பண்ணணும். ஐயோ, நான் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்? யாராவது கேட்டுட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? சரி, அவருக்கு ஃபோனை பண்ணுவோம். சிவா மாமா இப்ப எந்த நிலைமையில இருக்கிறாருன்னு கூட தெரியல. ஃபெஸ்டிவல் வேற, ஃபுல் டைட்ல இருப்பாரு. எப்படியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு என் கழுத்த இருப்பாரு. பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். அவர் பொண்ணோட வெளியே சுத்தணும்ல. ஃபோனை போடுறேன். எப்படியா கடையில வாங்கி சாப்பிட்ற கேக்கு மாதிரி இருக்குதுடி. எப்படி இவ்வளவு சூப்பரா செஞ்ச நீ? எல்லாம் ஆன்லைன்ல பார்த்துதான். ஆனா இதுல உண்மையிலேயே வைன் போட்டிருக்கியாடி? ஆமாக்கா, பிரதீப் வாங்கி வச்சிருந்தான். நான் சும்மா கொஞ்சமா எடுத்து இந்த நட்ஸ் எல்லாம் மட்டும் அதுல ஊற வச்சேன். இதுல போட்டிருக்க எல்லா பருப்பு வகையும் வைன்ல ஊறினதுதான். அதனாலதான் சாப்பிடும் போதே ஒரு கிக்கா இருக்கா. ஏக்கா நீ வேற, வைன் எல்லாம் சாப்பிட்டா கிக்கெல்லாம் வராதுக்கா. என்னக்கா நீ வராதாடி? சி, நான் கூட இது தெரியாம என்னமோ ஆயிரம் போலன்ட்டு கார்த்தி கொடுத்தப்பெல்லாம் வேணாம்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டேன்டி எல்லாத்தையும். கொடுக்குறப்பவே வாங்கி கப்பு நடிச்சிடணும்க்கா. என் புருஷன் எனக்கு கொடுத்த உடனே குடிச்சிருவேன் நான்லாம். அடி பாவி. அதனால ஒன்றும் தப்பில்லையக்கா. நம்ம என்ன கடையில போய் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம புருஷங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, குடிக்கிறோம், அவ்வளோதானே. அதுவும் வைன் தானேக்கா. அதுவும் சரிதாண்டி. ஆனால் நான் அதெல்லாம் தொட்டதில்லை. சரி, இனிமேல்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்க இப்போ இந்த லாஸ்ட் பீஸி கேக் இருக்குது. இது எப்படி பாதி பாதியாக எடுத்துக்கலாமா, இல்லை முதல்ல கேக்கில் கையை வைக்கிறவங்களுக்கு தான் கேக்கு உரிமன்னு ஒரு போட்டி வச்சுக்கலாமா? உனக்கு என்ன தோணுது? போட்டி நல்லா இருக்கும்னு தோணுது. அப்போ அப்படியே பண்ணிடுவோம். 1 2 3 யாரும் சொல்ல போறா? நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே. 1 2 3 கேக்க தொட்டுட்டேன், நீ அவுட்டு. இப்போ இந்த கேக் எனக்கு தான் சொந்தம். அக்கா, இதெல்லாம் அநியாயம். 1 2 3 பொறுமையா சொல்லணும். நீங்க டக்குன்னு சொல்லிட்டு கேக்கல கையை தொட்டுட்டீங்க. ஆக மொத்தத்துல சொல்லிட்டு தொட்டுட்டல, நீ அவுட் ஆயிட்ட, அவ்வளவுதான். விட்டுரு, கேக்க மறந்துரு. அக்கா, இதெல்லாம் அநியாயம். சிலூசு, சும்மா சொன்னடி. இந்தா கடிச்சுக்கோ பாதி. அதானே பார்த்தேன். என் ஸ்வீட் அக்கா என் கூட பிறந்திருந்தா கூட இந்த அளவுக்கு என் மேல அன்பா கேக்கு கொடுத்துருக்காது. ஆனா நீங்க உண்மையிலே கிரேட்டுக்கா. போதண்டி, கை வலிக்குதே, கடகடன்னு கடிச்சிட்டு கொடு. சரிங்கக்கா. போதுங்கக்கா, இந்தாங்க, நான் உங்களுக்கு விட்டுறேன். ஆக்கட்டுங்க. அப்படிதான் லோட உள்ள இருக்குங்க. நந்தினி கூட அப்படிதான் சொல்லுவா ஊட்டும் போது. ஸ்வீட்டுக்கா நீங்க. ஏக்கா, ஆனா பாத்தீங்களாக்கா, எல்லாம் கிளம்பி போயிடுச்சிங்க. நம்மளையும் கூட்டிட்டு போனாதான் என்னவா? நாமளும் இங்க இருக்கிறோம்ல. அவங்க என்னடி எங்கன்னா ட்ரிப்புக்கா போயிருக்கிறாங்க? பெசன் நகருக்கு தானே போயிருக்கிறாங்க. நாம எத்தனை தடவை போயிட்டு வந்திருப்போம். அதுவும் சரிதாங்க. நம்ம கால்படாத இடமா சென்னையில. எல்லாம் அது ஒரு காலம்ங்கிற மாதிரியே ஆயிப்போச்சுல. என்னமோ போ, இந்த நாள் நல்லபடியாவே தொடங்கி நல்லபடியாவே முடிஞ்சிருக்கு. எனக்கு அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷம்டி. இன்னும் அடுத்த வாரம் களை கட்டும் நம்ம வீட்டுல. ஆமால்ல, நியூ இயர் கொண்டாட்டம் அமர்கலப்படுத்திடுவோம். ஊர்ல இருந்து ஒட்டுமொத்த கும்பல இங்க தானே வரப்போதே. ஆமாண்டி, ஃபயரா இருக்க போகுது. ஏற்கனவே அப்பா ஊர்ல குடிச்சிட்டு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காராம் வீட்டுல. நியூ இயர் அன்னைக்கு பாரு, இங்க மாஸ் பண்ண போறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. ஆமாமாக்கா, அது நம்ம உண்மைதான். ஆனா இங்க மட்டும் என்ன குறைச்சல்? ஷில்பாத்த வீட்டுல போய் பாத்தீங்கல்ல, அசோக் மாமாவும் முரளி மாமாவும் ரூம்ல பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தை அதட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் உள்ள உட்காந்துக்கிட்டு. தெரியும் 2 நண்பர்கள் ஒன்னா சேர்ந்ததுக்கே இவ்வளவு ஆட்டம். இன்னும் அடுத்த வாரம் 2 பேர் இங்க வந்து மொத்தம் 4 பேர். என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல. பொறுத்திருந்து பாப்போம். அது சரி.